வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி வரிசையில் நம்ம 8வது பார்ட்டு இன்றைக்கி பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளினுடைய தொகுப்புகள் பார்த்தோம் 2 பார்ட்டில். அதுக்கு முந்தின பார்ட்டில் நம்ம வேற்றுமை உருபுகள் பார்த்துருந்தோம். அதாவது கேஸ் எண்டிங்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது. நே, கோ, சே, கா, கே, கி, மே, பர், ஹே, அரே அப்படிங்கிற வேற்றுமை உருபுகள் என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் அது எப்படிலாம் உபயோகப்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இப்போது அதை மட்டும் படித்து நம்ம ஓரளவு இப்போ தெரிஞ்சிருப்போம். அது என்ன, ஏது, அதனுடைய மீனிங் என்ன, எந்த மாதிரிலாம் உபயோகமாக இருக்குன்னு நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் அந்த வேற்றுமை உருபுகள்லாம் ப்ரோனவுனோட நான், நீ, அவன், அவள், அவர், அவர்கள் அந்த மாதிரியான ப்ரோனவுனு பிரதிப்பெயர் சொல்னு சொல்லுவோம்ல, அதோடு சேரும்போது சில அதில் மாறுதல்கள் ஏற்படும். அதில் இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்லையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான், ம அப்படிங்கிறத நம்ம நான்னு சொல்கிறோம். அதோட ஐ, ஆல், கூ, இன், அது, கண் அப்படிங்கிறத சேர்க்கும்போது ஐ அப்படிங்கும்போது நானை அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை, என்னை அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம இதுலேயுமே நான்கிற அந்த பிரதிப்பெயர் சொல்லோட வேற்றுமை உருபு சேரும்போது ஒரு மாறுதல் வருது. அதே மாதிரி ஹிந்திலேயும் வருது இல்லையா? ஸோ அது எப்படி மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாப்டரில் பார்ப்போம். ஒவ்வொரு பிரதிப்பெயர் சொல்லோடையும் எப்படி சேருது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு பிரதிப்பெயர் சொல்லோடு சேர்றது எப்படிங்கிறது மனப்பாடமே ஆயிரும். குறைஞ்சது 80% உங்களுக்கு அது அப்படியே மனசில் பதிஞ்சிரும். ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக எல்லா ப்ரோனவுனுக்கும் பார்க்கும்போது அது அப்படியே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். நீங்கள் எங்கே கேட்டாலும் இப்படி சொல்கிறது இந்த அர்த்தம் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒவ்வொரு வேற்றுமை உருபோடையும் நம்ம எப்படி சேருது, ஒருமையில் முதல்ல எப்படி சேருது, அப்புறம் பன்மையில் உள்ளது எப்படி சேருது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். இப்போது வேற்றுமை உருபு பிரதிப்பெயர் சொல்லான மே அப்படிங்கிறதோட சேரும்போது மே அப்படிங்கிறது முஜ் அப்படின்னு மாறும். சில இடங்களில் அப்படியே சேருது. எங்கே அப்படியே சேருது, எங்கெல்லாம் எந்த மாதிரி மாறுது, முஜுன்னு மாறாமல் சில இடத்துல வேறு மாதிரி மாறும், அதெல்லாம் பார்ப்போம். ஸோ பேசிக்காக முஜ் அப்படிங்கிறது அதிகமாக வரும். இப்போது ஃபஸ்ட்டு வேற்றுமை உருவான நே அதை சேர்க்கும்போது மைனே அப்படின்னு வரும். ஆனால் அதில் ஒரு அர்த்தமும் மாற போகிறதில்ல, நான் அப்படிங்கிற அதே அர்த்தத்தில் தான் இருக்கும். அந்த மேங்கிறதுலேயும் எந்த ஒரு சேஞ்சையும் அது ஏற்படுத்துறதும் இல்லை. ஸோ மைனே, நான் அப்படின்னு அதே அர்த்தத்தை எடுத்துக்கலாம். மைம் ப்ளஸ் கோ, அதை மைம் கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தமிழில் சொன்ன மாதிரி நானை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதை மாதிரி தான் என்னைன்னு நம்ம அதில் சொல்கிற மாதிரி முஜு கோ அல்லது முஜே. ஸோ இந்த இதையே அந்த கோங்கிறத ஜே சவுண்ட்லையும் நம்ம கொடுக்குறது உண்டு. அதை பாருங்கள், அந்த ஏ சவுண்டையும் நம்ம கொடுக்குறது உண்டு. ஸோ மைம் ப்ளஸ் கோ, முஜுகோ, முஜே, இந்த 2ல் எதை வேணால் சொல்லிக்கலாம். என்னை, எனக்கு 2க்கும் வரும் இல்லையா? இப்போ கோ அந்த 2 வேற்றுமை உருபையும் கம்பைன் பண்ணியே இதில் பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு, அவனுக்கு, உனக்கு அந்த மாதிரி வேற்றுமை உருபும் இந்த கோக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? கூங்கிற அர்த்தம் வரக்கூடியதுக்கும் அவனுக்கு, அவனை, அவனுக்கு அப்படிங்கிற 2 அர்த்தத்துக்கும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி இங்கே என்னை, எனக்கு அப்படிங்கிறதுக்கு கோங்கிற வேற்றுமை உருபை தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் அந்த 2 வேற்றுமை உருபையும் இதிலேயே நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி மைம் ப்ளஸ் சே, ஆல், என்னால், என்னுடன், என்னோடு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய சே. மேம் ப்ளஸ் சே, முஜு சே, எப்படி முஜுக்கோ பார்த்தோமோ அதே மாதிரி முஜு சே. ஸோ அதில் முஜே வந்த மாதிரி இதில் தனியாக முஜேன்னு ஒன்று கிடையாது. முஜு சேங்கிறது ஒரு வகையில் தான் சேருது. மைம் ப்ளஸ் சே, முஜு சே. இப்போ அந்த மேம் ப்ளஸ் கோவை இப்போ மும்பையில் உள்ள ஹிந்தி பேசுகிறவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. மேரே கோ அப்படிம்பாங்க. அது கிராமர் கிடையாது. அவங்க அந்த மும்பையில் உள்ளவங்க எப்படி நம்ம சென்னை தமிழோ அதை மாதிரி நிறைய வார்த்தை கொஞ்சம் மராட்டி கலந்துருக்கும். சில இது ரொம்ப கொச்சையாக ஹிந்தி வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாம் கேட்டால் நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இருக்காது. அங்கேயே இருக்கிறவங்க ஹிந்தியே சுத்தமாக தெரியாமல் அங்கேயே இருந்து அவங்க பேசுகிறத மட்டும் கேட்டு ஹிந்தி கற்றுக்கிட்டவங்க அப்படி தான் பேசுவாங்க. மேரேக்கோ அப்படின்னு பேசுனாங்கனாலே அவங்க அந்த ஏரியாவில் இருந்து படித்தவங்க தான், ஹிந்தி கற்றுக்கிட்டவங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ டெல்லியிலையோ வேறு ஏதாவது ஏரியாலையோ இருந்து ஹிந்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஹிந்தியை படிக்காமலே பேச மட்டும் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட
ஸ்டைலே வேறையாக இருக்கும். அதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா படித்தவங்க, இந்த ஹிந்தி தெரிஞ்சு படித்தவங்க எப்படி பேசுவாங்களோ அதை மாதிரி இருக்கும். ஸோ மும்பை ஹிந்திங்கிறது பேச்சு மொழி. அதை வச்சுட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். எப்படி சென்னை தமிழை வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? சென்னை தமிழ்னா சும்மா சாதாரண ஆட்கள் பேசக்கூடிய சென்னை தமிழ். சரி, ஸோ அவங்க வந்து மேரேக்கோன்னு சொல்கிறது உண்டு. ஸோ அவங்க மேரேக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். ஸோ நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, பேசுகிறவங்களோட புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நம்ம முஜே முஜுக்கோன்னு சொன்னால் போதும், அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஹிந்தியை கற்றுக்கிட்டு போகிறோம். மைம் ப்ளஸ் சே முஜுசே பார்த்துட்டோம். இப்போது மைம் ப்ளஸ் கே சாத் மேரே சாத். அப்போ இந்த கே சாத், கேன்னு வந்து சேரக்கூடியதெல்லாம் அதை வந்து என்ன ஆக்கிடுது, மேரே அப்படின்னு ஆக்கிடுது. ஸோ அப்போ கே சாத் அப்படின்னு சேரும்போது மேரே சாத். மைம் ப்ளஸ் கேலியே மேரே லியே, மைம் கேலியேன்னு சொல்லக்கூடாது, மேரே லியே. ஸோ அது ரேங்கிற சவுண்டு அந்த இடத்துல வருது. கே அப்படிங்கிறது மயோட சேரும்போது மேரே லியே அப்படின்னு மாறுது. மை இல்லை, மே தான். ஸோ மைம் ப்ளஸ் கே வாஸ்தே மேரே வாஸ்தே. அதே மாதிரி அடுத்த சே இருக்குது இல்லையா, அந்த கம்பேரிட்டிவாக சொல்கிறது, ஃப்ரம்முங்கிற அர்த்தம் சொல்கிறது, தேன் அப்படிங்கிற கம்பேரிட்டிவாக சொல்லக்கூடியது. மைம் ப்ளஸ் சே முஜுசே என்னிடம் இருந்து, என்னை காட்டிலும் அல்லது என்னை விட, என்னை விட பெரியவன் சிறியவன் சொல்கிறதுக்காக மைன்ஸே சொல்லக்கூடாது, முஜுசே வஹ் முஜுசே படா ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடங்களில் இந்த முஜுசே அப்படின்னு சொல்லலாம். முச்சே அப்படின்னு சொல்ல வேண்டாம், முஜுசே. சில இது ஜு அந்த சவுண்டில் தான் நம்ம பேச்சு மொழியில் உபயோகப்படுத்தும் போது அழகாக இருக்கும். முச்சே அப்படின்னு இல்லை, முஜுசே. அவங்க பேசும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மைம் ப்ளஸ் கா மேரா, மைங்கான்னு இல்லை, மேரா. இப்போ இது வந்து 3 விதமாக இருக்கு இல்லையா, 3 பால்களில் இருக்கும். கா கே கி உடையங்கிற அர்த்தம் உடையது, எனது உனது அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்னுடைய உன்னுடைய அப்படிங்கிற மாதிரி உபயோகப்படுத்துகிற உடையங்கிற அர்த்தம் தரக்கூடிய கா கே கி. ஏன் இது வந்ததுங்கிறதும் நம்ம பார்த்தோம். ஏன் 3 விதமாக இருக்குன்னா, நம்ம உடையன்னு எதை பார்த்து நம்ம சொல்கிறோமோ அதனுடைய ஜெண்டரை தான் நம்ம உபயோகப்படுத்துவோங்கிறதுனால இந்த வேற்றுமை உருபு மட்டும் 3 பால்களையும் கொண்டிருக்கு. அதாவது 2 பால், அப்புறம் அதனுடைய சிங்குலர் ப்ளூரல். பெண்பாலுக்கு ப்ளூரல்லையும் கீ தாங்கிறதுனால அந்த கீங்கிறது இருக்குது, இல்லைன்னா 4 விதமாக இருந்திருக்கும். மைம் ப்ளஸ் மே என்னில் என்னுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜுமே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கேலியே கேசாத்துக்கும் இந்த காக்கே கீ வர்றதுக்கும் ரேங்கிற சவுண்டு வருது. மற்ற எல்லாத்துக்கும் முஜு அப்படிங்கிறது வருது இல்லையா. நே சேரும்போது ஃபஸ்ட்டு இதில் வெறுமனே மை மட்டும் வந்தது. அதோடு சேரும்போது அந்த மைங்கிறது மாறவே இல்லை. அதே மாதிரி மைம் ப்ளஸ் பர் ஆண் என்மேல் அப்படி சொல்கிறோம்ல, அந்த வேற்றுமை 7ஆம் வேற்றுமை வரும்போது எப்படி இல்லுவோ அதே வேற்றுமையில் தானே ஆண் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது, மேல்ங்கிற அர்த்தமும். ஸோ முஜுப்ப. ஸோ இதிலெல்லாம் முஜ் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த காக்கே கீழையும் கேலியே அந்த மாதிரியான இடம் வரக்கூடிய இடத்துலையும் அது என்னவா இருக்குது, ரேங்கிற சவுண்டோடு வருது. இது பழக்கத்தில் நீங்கள் அங்கங்கே கேட்கும்போது ஏதோ பாட்டோ ஏதாவது படமோ ஏதோ சீரியலோ பார்க்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துல இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க உச்சரிக்கிறத நல்லா கவனிக்கணும், எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறது. நம்ம சீரியலை பார்த்தோன்னா அவங்களுடைய உச்சரிப்பை நல்லா கவனிக்க முடியும். சினிமா பார்த்தோன்னா அவங்க கடன்னு பேசிகிட்டே போவாங்க, ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கும். ஸ்லோவாக போகிறக்கூடிய அந்த சீரியலை நம்ம கவனித்தோம் அப்படின்னா உச்சரிப்பை நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும். என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு சீரியல்ஸ் தான் நமக்கு உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ தூ அப்படிங்கிறத எப்படி உபயோகப்படுத்தலாம்? தூ அப்படிங்கிறது நீ. சில இடங்களில் நீர், அந்த தும்முங்கிறத நம்ம நீர்னு உபயோகப்படுத்துகிறாங்க. தும்முங்கிறதும் நீ தான், நம்ம நீன்னு சொல்கிற இடத்துல தான் உபயோகப்படுத்துகிறோம். தூங்கிறது அதை விட கீழே உள்ளது. ரொம்ப சின்ன பிள்ளைங்களை சொல்கிறதுக்கும் சொல்லுவாங்க. கடவுளை ரொம்ப உரிமையோடு கூப்பிடுறதுக்கும் தூஹி மேரே பகவான் அப்படின்னு சொல்கிறார். நீயே என்னுடைய கடவுள், நீயே எனது காவலன், அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம கடவுளை நம்மளும் நீயேன்னு சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு உரிமையோடு சொல்கிறதுக்கும் இந்த தூங்கிறது உபயோகப்படும். இந்த பாடல்கள்லாம் வரும், பக்தி பாடல்கள் பஜனைகள்லாம் நிறைய இந்த தூ அப்படிங்கிறது வரும். ஸோ இது எப்படி மாறும்?
அது துஜ். எப்படி இது முஜு மாறிச்சோ அது மாதிரி இது துஜ்னு மாறும். ஸோ அதே மாதிரி தான் இது மாறப்போகுது. அதனால நான் வரிசையாக வாசிச்சுக்கிட்டே மீனிங்கை மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. மேலே பார்த்து அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் தூக்கும் இங்கே வரப்போகுது. ஸோ தூ ப்ளஸ் நே தூனே, அதாவது நெடில் நல்லா பார்த்துக்கணும். தூ தூ ப்ளஸ் கோ துஜுக்கோ, உன்னை உனக்கு அல்லது துஜே, உன்னை உனக்கு, துஜுக்கோ அல்லது துஜே. तू प्लस से तुझसे, तू प्लस के साथ तेरे साथ, உன்னால் உன்னுடன் உன்னோடு. ஸோ துஜ்சேங்கிறது உன்னால். தூ ப்ளஸ் கே சாத் தேரே சாத், எப்படி மேரே சாத் வந்ததோ அதே மாதிரி தேரே சாத் உன்னுடன் உன்னோடு. தூ ப்ளஸ் கே லியே தேரே லியே, தூ ப்ளஸ் கே வாஸ்தே தேரே வாஸ்தே, உனக்காக உன் பொருட்டு. தூ ப்ளஸ் சே துஜ்சே, உன்னிடமிருந்து, உன்னை காட்டிலும், ஃப்ரம் தேன் அப்படிங்கிற அர்த்தம், உன்னை விட. தூ ப்ளஸ் மே துஜ்மே, உன்னுள் உன்னிடத்தில். தூ ப்ளஸ் பர் துஜ்பர் உன்மேல். இப்போது யஹ் வஹ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வஹ் அப்படின்றது, வஹ்ங்கிறத பேச்சு மொழியில் ஓன்னு தான் சொல்கிறாங்க. ஓ கஹா ஹே, எப்படி வஹோட ப்ளூரல் ஓவோ வே இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் அவங்க பேசுவாங்க. வஹ்ல அந்த ஹே சவுண்டே வராது. வ கஹாஹே அது வந்து ஓ கஹாஹேன்னு பேசுகிறதுல வந்துடுது. ஸோ வஹுங்கிற வார்த்தை அவங்கக்கிட்ட இருந்து காதில் நம்ம கேட்கவே முடியாது. ஓங்கிறது தான் நம்ம கேட்க முடியும். சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே ஓ தான் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ வஹ் ப்ளஸ் நே உஸ்னே, அவன் அவள் அது எல்லாத்துக்குமே அதுதான். அது நே சேரும்போது மாறாது இல்லையா? வஹ் ப்ளஸ் கோ உஸ்கோ அல்லது உசே, அந்த மேவோட இது மேயோட இதுதான் ஃபாலோ ஆகுது. அவனை அவளை அதை அவனுக்கு அவளுக்கு அதற்கு. ஸோ இது 3 பாலையும் இது பண்ணுது. அதாவது 2 பாலையும் அகிரிணை உயர்திணை 2க்கும் பொதுவாக இருக்குது இல்லையா? வஹுங்கிறது அவன் அவள் அது 3க்கும் பொருத்தமானதுங்கிறதுனால அந்த எல்லாத்தையுமே நம்ம இதில் சொல்கிறோம். எல்லாத்துக்குமே இதை உபயோகப்படுத்துகிறோம். வஹு ப்ளஸ் சே உஸ் சே, அவனால் அவளால் அதனால் அவனோடு அவனுடன். அதே மாதிரி வஹ் ப்ளஸ் கேலியே உஸ்கேலியே, அதை சில நேரம் உஸ்லியே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உஸ்கேலியேங்கிறத உஸ்லியே இஸ்லியே நம்ம படிச்சிருக்கோம். இசிலியே அப்படி படிப்போம் இல்லையா? இஸ்லியே வஹ் வைசா போல்தா ஹே அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ இஸ்லியே அப்படிங்கிற மாதிரி உஸ்லியே அப்படின்னு உண்டு. ஸோ அதில் கேலியேங்கிறது மறைஞ்சு வருது. கிஸ்லியே கிஸ்கேலியேங்கிறது கிஸ்லியே அப்படின்னு சொல்கிறது உண்டு. வஹு ப்ளஸ் கே வாஸ்தே உஸ்கே வாஸ்தே, அவனுக்காக அவளுக்காக அதற்காக. வஹு ப்ளஸ் சே இது வந்து ஃப்ரம்ங்கிற அர்த்தமும் கம்பேரிசனில் உள்ளதும். உஸ்ஸே உஸ்ஸே வஹ் படா ஹே, அதே மாதிரி அவனிடமிருந்து அவளிடமிருந்து. உஸ்ஸே ருப்பையே மாங்கோ, அவனிடமிருந்து பைசா கேளு அப்படின்னு, அவனிடம் பைசா கேளு அப்படிங்கிறது தான். வஹு ப்ளஸ் கா உஸ்கா, வஹு ப்ளஸ் கே உஸ்கே, வஹு ப்ளஸ் கி உஸ்கி. இதை நம்ம தனியாகவே ஒரு சாப்டர்லையும் நம்ம பார்க்க போகிறோம். கா கே கீங்கிறது எப்படி உபயோகப்படுதுங்கிறத தனியாக ஒரு சாப்டரில் பார்ப்போம். அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் நல்லா மனப்பாடமாகும். ஸோ அவனுடையது அவளுடையது அதனுடையது. வஹு ப்ளஸ் மே உஸ்மே, அவனிடத்தில் அவளிடத்தில் அதனிடத்தில். வஹு ப்ளஸ் பர் உஸ்பர். ஸோ இதில் எல்லாம் உஸ்ஸுங்கிற சவுண்டு வருது இல்லையா? அவனிடத்தில் சாரி அவன் மேல் அவள் மேல் அதன் மேல். நம்ம மேய்க்கு பார்த்துட்டோம், பர்ருக்கு தானே சொல்லணும். இதே மாதிரி தான் யஹ், நம்ம வஹு பார்க்கும்போதே அதையும் நம்ம சொல்லிட்டு தான் வந்தோம். இதில் வந்து அது உஸ்ஸுன்னு வந்த மாதிரி இது இஸ் அப்படிங்கிற சவுண்டில். எப்படி அது உஸ் சே அதை மாதிரி சொன்னோமோ அதே மாதிரி இதில் இஸ் சே அந்த மாதிரி சொல்லணும். எப்படியெல்லாம் சொல்லலாம் இதில்? இஸ்கோ இசே அல்லது இஸ்ஸே, அதாவது இஸ்கோவும் இசேவும் ஒரே இதுதான். எப்படி முஜே சொன்னோமோ அதே மாதிரி இஸ்ஸே இஸ்கேலியே இஸ்லியே இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறது இல்லையா? எப்படி வஹு உஸ் வச்சு சொல்கிறோமோ அதெல்லாம் இஸ்ஸுன்னே சொல்ல போகிறோம். இப்போ ப்ளூரலுக்கு வருவோம். ஹம் நாம் நான் பார்த்தோம். இப்போ நாம் அது பார்க்கணும் இல்லையா? அது வரும்போது எப்படி மாறும்? நான் அல்லது சாரி நாம் அல்லது நாங்கள். ஒன்று
நம்மளை மட்டும் பிரித்து கொஞ்சம் பேரை ஒரு குரூப்பாக சொல்லிக்கிறது, இல்லைன்னா எல்லாரையும் அங்கே இருக்கிற எல்லாரையும் சேர்த்து சொல்லும்போது நாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதே தான் உபயோகப்படுது. நாங்கள்னு சொல்கிறதுக்கும் நாம்னு சொல்கிறதுக்கும் ஹம் தான் உபயோகப்படுது. ஹமாரா தேஷ், ஹமாரா கர் அப்படிங்கும்போது, ஹமாரா தேஷுங்கும் போது நம்ம இது நம்மளுடைய நாடுன்னு எல்லாரையும் சேர்த்துக்கிறோம். ஹமாரா கர் அப்படின்னு சொல்லும்போது இது எங்களுடைய வீடுன்னு சொல்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்கிறோம். நம்முடைய வீடுக்கும் அதே ஹமாரா கர்ரை சொல்லிக்கலாம். நம்ம எப்படி எந்த இடத்துல அதை உபயோகப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த அர்த்தம் வரும். இப்போ ஒவ்வொன்றா சேர்த்து பார்ப்போம். ஹம் நே நாங்கள், நாம். ஹம் கோ அல்லது ஹமே, எப்படி மே முஜ் அதெல்லாம் சொன்னோமோ அதை மாதிரி. ஹம் கோ ஹமே, நம்மை எங்களை, நமக்கு எங்களுக்கு, அப்படி இந்த மாதிரி வருது. அடுத்து ஹம்சே ஹமாரே சாத், நம்மால் நம்மோடு நம்முடன், எங்களால் எங்களோடு எங்களுடன். ஹமாரே லியே ஹமாரே வாஸ்தே, நமக்காக நம் பொருட்டு, எங்களுக்காக எங்கள் பொருட்டு. ஹம்சே ஃப்ரம் அப்படிங்கிற சொல்கிறது நம்மிடமிருந்து, அப்புறம் கம்பேரிசனில் நம்மை காட்டிலும் அல்லது எங்களிடமிருந்து எங்களை காட்டிலும். இப்போ காக்கே கீ சேரும்போது தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஹமாரா ஹமாரே ஹமாரி, அங்கே எப்படி ராரே ரீ சேர்ந்ததோ அதே மாதிரி. மேரா மேரே மேரி, அதை மாதிரி அந்த மாதிரி ஹமாரா ஹமாரே ஹமாரி. ஹம் மே, ஹம் ப்ளஸ் மே ஹம் மே, நம்மில் அல்லது எங்களில். ஹம் பர் நம்மேல் அல்லது எங்கள் மேல். இதே மாதிரி தான் ஆப், அதுக்கு எப்படியெல்லாம் சொல்லலாம். ஆப்பு வரும்போது ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது, அது அப்படி போய் என்ன செஞ்சிடும், ஒட்டிக்கும். ஹம் வரும்போது நமக்கு சேஞ்ச் ஆச்சு அங்கங்கே இல்லையா, எப்படி மேரால வந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருந்தது. ஆனால் ஆப்புன்னு வரும்போது அப்படியே கொண்டு எல்லாம் சேர்ந்துக்கும், அந்த ஆப்பில் ஒரு சேஞ்சும் ஆகாது. ஸோ ஆப்னே, ஆப்கோ, ஆப்சே, ஆப்கே லியே, திரும்ப ஆப்சே, ஆப்கா, ஆப்கே, ஆப்கி, ஆப்மே, ஆப்பர். அது உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. என்ன வேற்றுமை உறுப்பு சொல்ல போகிறோமோ அதை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இப்போ தும் வருவோம். தும்மையும் அவங்க ப்ளூரலில் வச்சுருந்தாங்க இல்லையா, நம்ம பார்த்தபடி தும் அப்படிங்கிறபடி சொல்லலாம். நம்ம ஒருமைக்கும் உபயோகப்படுத்துவோம், பன்மைக்கும் உபயோகப்படுத்துவோம். மீடியமாக நம்ம உபயோகப்படுத்துறது தும் நே. ஸோ தும் அப்படிங்கிறது தும்ஹ அப்படிங்கிற மாதிரி வரும், தும்ஹ. ஸோ அந்த ஹே சைலண்ட்டாக, அதாவது பேசும்போது அந்த ஹேவை சொல்லி பேசுகிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அதை அவ்வளோவா உச்சரிக்காமலே சொல்லிடுவாங்க. சில இடங்களில் துமே அப்படி தான் கேட்கும், ஆனால் தும்ஹேன்னு இருக்கும். தும் நே, அது வந்து நீ அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லிக்கலாம், நீர் கொஞ்சம் மரியாதையோட. தும்கோ அல்லது தும்ஹே, உம்மை உங்களை உமக்கு உங்களுக்கு. தும்சே தும்ஹாரே சாத், அப்போ தும்ஹாரே சாத்துங்கிறது துமாரே சாத்துன்னு தான் சொல்லுவாங்க பேசும்போது. ஸோ அந்த ஹே வந்து கேட்காது. நம்மளுமே நிறைய வார்த்தை அப்படி தான் பேசுகிறோம் இல்லையா, பேசுகிறோம்னு சொல்லாமல் பேசுகிறோம் அப்படி சொல்கிறோம், அதை மாதிரி தான். ஆனால் நம்ம அளவுக்கு தமிழை யாரும் கொலை பண்ணுறதில்ல, அந்த எப்படி தமிழோ அதை அப்படியே பேசுகிறதில்ல நம்ம. பட் அவங்க ஓரளவு தான் கொஞ்சம் மாற்றுறாங்க தவிர மற்றபடி அதில் இருக்கிறது அப்படியே தான் வருது. கொஞ்சம் 20% தான் அவங்க வந்து அதை கொலை பண்ணுறாங்களே தவிர அதை கூட கொலைன்னு சொல்ல முடியாது. தும் சே தும்ஹாரே சாத், உம்மால் உம்மோடு உம்முடன். தும்ஹாரே லியே, ஸோ துமாரே லியே தான் பேசும்போது சொல்லுவோம். துமாரே வாஸ்தே, உமக்காக உம் பொருட்டு. ஸோ கேலியேவும் வாஸ்தேவும் ஒன்று இல்லையா, கே வாஸ்தேவும் ஒன்று. தும் சே உம்மிடமிருந்து, உம்மை விட, உம்மை காட்டிலும். இதுவும் கம்பேரலில் சொல்கிறது. தும்ஹாரா, தும்ஹாரே, தும்ஹாரி. ஸோ பேசும்போது துமாரா, துமாரே, துமாரி, உம்முடைய, உமது அப்படி சொல்கிறோம். தும் மே உம்மில், உம்முள். தும் பர் உம்மேல், உம் பேரில் அப்படின்னு சொல்லலாம். உன் பேரில் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கும் தும் பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வே, வஹோட ப்ளூரலான வே வரும்போது எப்படி மாறும், அந்த வஹு வேங்கிறது உன்னு அப்படின்னு மாறும். எப்படி அது உஸ்ஸு மாறிச்சோ, வஹு உஸ்ஸுன்னு மாறிச்சோ, அதே மாதிரி வேங்கிறது உன்னுன்னு மாறும், ஏங்கிறது இன்னுன்னு மாறும். ஸோ அந்த ந சவுண்ட் இருக்கு இல்லையா, இன்னு சவுண்டு, அதை வச்சு
அது மரியாதையை நமக்கு உஸ்ஸு ச உபயோகப்படுத்தியிருந்தா சின்னவங்களை சொல்கிறது, ந உபயோகப்படுத்தினா பெரியவங்களையும் ப்ளூரலையும் சொல்லக்கூடியது. இப்போ பார்த்துட்டே வந்துடலாம். உன் ஹோனே, அப்போது வேங்க ஹோனேங்கிறது சேருது. உன் ஹோனே, உன்னோனேன்னு தான் பேசும்போது சொல்லுவாங்க. உன்னோனே பதாயா. ஸோ உன்ஹோனே அவர், அவைகள், அவை. உன்கோ, உன்ஹே அவரை, அவர்களை, அவைகளை, அவருக்கு, அவர்களுக்கு, அவைகளுக்கு. ஸோ இதில் பெண்பாலும் அடங்கிரும். உன்சே, உன்கே சாத் அவர்களோடு, அவர்களால், அவர்களுடன், அந்த மாதிரி அப்படியே போகும். உன்கேலியே, உன்கே வாஸ்தே அவருக்காக அல்லது அவர்களுக்காக, அவர்களின் பொருட்டு அல்லது அவருக்காக அவரின் பொருட்டு. உன்சே அவர்களிடமிருந்து, அவர்களை காட்டிலும், ரெண்டு அர்த்தத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். உன்கா, உன்கே, உன்கி அவர்களுடைய, அவைகளுடைய அப்படின்னு சொல்லி நம்ம எதை பார்த்து சொல்கிறோமா, யாருடையதுன்னு நம்ம சொல்லக்கூடியதில் அந்த ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் உன்கா கர் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வீட்டை சொல்லும்போது அவங்களுடைய வீடு, ஒரு வீட்டில் நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள். இதை பற்றி தான் நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உன்மே அவர்களிடத்தில், உன்பர் அவர்கள் மேல், இதே மாதிரி தான் ஏங்கிறது இன்னுன்னு வரும். ஸோ அப்படியே படிச்சுக்கலாம். இன்கோ, இன்ஹே, இன்சே அப்படின்னு அதை அப்படியே படிச்சுக்கலாம். அப்புறம் கோன் யார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வேற்றுமை உருபு கேள்வியாக வரக்கூடியதோட என்ன வரும்? ஒருமைக்கு கவுனுங்கிறது ஒருமை பன்மை ரெண்டுக்கும் காமனானது தான். நம்ம எங்கே உபயோகப்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை சொல்லிக்கணும். இப்போ சிங்குலருக்கு சின்னவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கிஸ் அப்படிங்கிறத உபயோகப்படுத்திக்கணும், அல்லது அகிரிணைக்கு உபயோகப்படுத்தும் போது கிஸ்ன்னு உபயோகப்படுத்திக்கணும். இதுவே பன்மைக்கும் பெரியவங்களுக்கும் சொல்லும்போது கின், எப்படி ஒன்று இன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கின் அப்படிங்கிறத நம்ம உபயோகப்படுத்துகிறோம். கான் ப்ளஸ் நே, கிஸ்னே அல்லது கின்ஹோனே. இப்போது கிஸ்னே அப்படிங்கும்போது ஒருமையில் வருது, எவன், எவள், எது. கின்ஹோனே எவர்கள், எவை. கான் ப்ளஸ் கோ, கிஸ்கோ, கிசே அப்படிங்கும்போது ஒருமையில் எவனை, எவளை, எதை. எவனுக்கு, எவளுக்கு, எதற்கு. ஸோ அந்த ரெண்டு வேற்றுமை உருபையும் ஒரே இடத்துல ஐயையும் கூவையும் சேர்த்து சொல்கிறோம். அதே மாதிரி கின்கோ, கின்ஹே எவர்களை, எவைகளை, எவர்களுக்கு, எவைகளுக்கு. ஸோ இது ப்ளூரல். கவுன் ப்ளஸ் சே, ஆனால் பேஸாக இருக்கிறது கவுன்கிற வார்த்தை மட்டும்தான். அங்கே இருக்கிற மாதிரி யஹு வஹ்னு ரெண்டாக இதில் பிரிஞ்சு இல்லை. ஸோ நம்ம அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேவோ நேவோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கிஸ் சே, கவுன் ப்ளஸ் சே கிஸ் சே, எவன், எவனால், எவளால், எதனால், எவனோடு, எவனுடன். அதே மாதிரி கின் சேன்னு அதை எழுதும்போது எவர்களால், எவைகளால், எவர்களோடு, எவைகளோடு, எவர்களுடன், எவைகளுடன். அது ஆல், உடன், ஓடு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இதை சொல்கிறோம். கான் ப்ளஸ் கேலியே, கிஸ் கேலியே அல்லது கிஸ்லியே, எவனுக்காக, எவளுக்காக, எதற்காக. மூணு பாலுக்கும் பொருத்தமாக வருது, காமனாக வருது. கான் ப்ளஸ் கே வாஸ்தே, எப்படி கேலியேவோ அதே மாதிரி தான். எவனுக்காக கே, கிஸ் கே வாஸ்தே. இப்போ அந்த இடத்துல கிஸ் வாஸ்தேன்னு சொல்கிறத விட கிஸ்கே வாஸ்தே தான் பெரும்பாலும் வருது. எவனுக்காக, எவளுக்காக, எதற்காக. கான் ப்ளஸ் கேலியே, கின் கேலியே. ஸோ இது மரியாதைக்கு, எவர்களுக்காக, எவைகளுக்காக. அதே மாதிரி கான் ப்ளஸ் கே வாஸ்தே மரியாதைக்காக, கின் கே வாஸ்தே அதே எவர்களுக்காக, எவைகளுக்காக. கான் ப்ளஸ் சே கிஸ் சே, எவனிடமிருந்து. சே யூஸ் பண்ணும்போது எவனிடமிருந்து, எவளிடமிருந்து, எதனிடமிருந்து, அல்லது கம்பேரிட்டிவாக சொல்லும்போது எதனை காட்டிலும். அப்போ கின்சே அப்படிங்கும்போது எவர்களிடமிருந்து, எவைகளிடமிருந்து, எவர்களை காட்டிலும். இதில் ஆண்பால் பெண்பால் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கான் ப்ளஸ் கா, கிஸ்கா, கின்கா அப்படின்ற மாதிரி ரெண்டையும் சொல்லும்போது அந்த காக்கே கி அப்படின்னு 3 பிரிவு இருக்கும்போது ரெண்டையும் ஒரே இதில் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கிஸ்கா அப்படிங்கிறது எவனுடைய, எவளுடைய அப்படிங்கிறது. கின்கா எவர்களுடைய, எவைகளுடைய. அதே மாதிரி கோன் ப்ளஸ் கே, கிஸ்கே அல்லது கின்கே அதே அர்த்தம்தான். ஸோ காக்கே கி அப்படின்னுங்கிறதுக்கு எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் ஆண்பால் பெண்பால் தனியாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய
பெயர் சொல்ல நம்ம சொல்கிறதுக்காக, ஆப்ஜெக்டை அல்லது ஒரு மனிதரை சொல்கிறதுக்காக. ஸோ அதே தான் கிஸ்கே கின்கே. அதே மாதிரி கौन ப்ளஸ் கி கிஸ்கி கின்கி. कौन ப்ளஸ் மே கிஸ்மே, எவனிடத்தில் எவளிடத்தில் எதனிடத்தில். कौन ப்ளஸ் மேல கின்மே, எவர்களிடத்தில் எவைகளிடத்தில். कौन ப்ளஸ் பர் கிஸ் பர், எவன் மேல் எவள் மேல் எதன் மேல். கின்பர், எவர்கள் மேல் எவை மேல். ஸோ அதை சிங்குலராக காமிக்கும்போது ஆண்பால் பெண்பால் எவன் எவள்னு சொல்ல முடியும். ப்ளூரலில் காமிக்கும்போது எவர்கள்லையே ஆண்பாலும் பெண்பாலும் கலந்து வந்துடுது. ஸோ இதுக்கு அடுத்தது இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் வாக்கியங்கள் எப்படி சிம்பிளாக நம்ம உபயோகப்படுத்தலாம், இந்த வேற்றுமை உருபுகளெல்லாம் இந்த ப்ரோனோனோட இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ படித்ததை வச்சு பேஸ் பண்ணி சில வாக்கியங்களை நம்ம பார்ப்போம். ஆப்கா நாம் கியா ஹே, இப்போது காக்கே கீயை வச்சே வந்திருக்கு. ஆப்கா அப்படிங்கிறது நாம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுனால அது ஆண்பால் ஒருமை. நாம்ங்கிற வார்த்தை, பெயருங்கிற வார்த்தை, அது ஆணோட பேராக இருந்தாலும் சரி, பெண்ணோட பெயராக இருந்தாலும் சரி, அது பெயர் அப்படிங்கிற வார்த்தை ஆண்பால் ஒருமைங்கிறதுனால ஆப்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆப்கா நாம் கியா ஹே, உங்கள் பெயர் என்ன. மேரா நாம், ஏதாவது ஒரு பேர், லதா ஹே, கீதா ஹே, ராஜா ஹே, ரமணா ஹே, ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வரதராஜன் ஹே, மேரா நாம் வரதராஜன் ஹே, என் பெயர் வரதராஜன். மேரா நாம் சீதா ஹே, என் பெயர் சீதா. ஸோ இப்போ அந்த ஹேயை நம்ம யூஸ் பண்ணணும் ஹிந்தியில். ஆப்கா கர் கஹா ஹே, உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது. இதுவும் வீடு சிங்குலர் ஆண்பால் தான். மேரா கர் ஸ்ரீரங்கம் மே ஹே, என்னுடைய வீடு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது, என் வீடு. பாயி தும்ஹாரா பதா கியா ஹே, இதெல்லாம் நம்ம பேசும்போது உபயோகப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான். அந்த மாதிரி வாக்கியங்கள் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். பதா அப்படிங்கிறது அட்ரஸ். அதுவும் அப்போ தும்ஹாரான்னு கேட்குறத வச்சு அது ஆண்பால் ஒருமை. உன்னுடைய அட்ரஸ் என்ன, தம்பி உன்னுடைய முகவரி என்ன. மேரா பதா இஸ் காகஸ் பர் ஹே, ஸோ அந்த பர் அதையும் இங்கே வந்திருக்கு. மேரா பதா, என்னுடைய முகவரி இந்த காகிதத்தில் இருக்கிறது. தும்ஹாரே பிதாஜி கஹா காம் கர்த்தே ஹே, உன்னுடைய தந்தை எங்கே வேலை செய்கிறார். தும்ஹாரே, ஏன்னா தும்ஹாரா சொல்லக்கூடாது, பிதாஜி மரியாதைங்கிறதுனால தும்ஹாரே அப்படிங்கிறது வந்திருக்கு. உன்னுடைய, தும் ப்ளஸ் கே அப்படிங்கிறத உபயோகப்படுத்திருக்கோம். தும்கே இல்லை தும்ஹாரே, அது பார்த்தோம் இல்லையா. உன் தந்தை எங்கே வேலை செய்கிறார். மேரே பிதாஜி காலேஜ் மே காம் கர்த்தே ஹே, அதே மாதிரி மே வச்சுருந்தா மேரே வரப்போகுது. என் தந்தை கல்லூரியில் பணிபுரிகிறார். உன்கி தூகான் கிஸ் பாஜார் மே ஹே. ஸோ இங்கே தூகான் பெண்பால் அப்படிங்கிறதுனால உன்கி தூகான், அவருடைய. ஸோ உன்னு வந்திருக்குன்னா ப்ளூரல் இல்லையா, அவருடைய. ஸோ வஹ் அல்லது வே அது வரும்போது இந்த ஊங்கிறது நம்ம உபயோகப்படுத்துவோம். ஸோ இப்போது வேங்கிறது உபயோகப்படுத்தியிருக்கிறதுனால உன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உன் கி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் தூகான், பெண்பால் ஒருமை. ஸோ தூகான் கிஸ் பாஜார் மே ஹே, கிஸ் எந்த, அக்ரிணையிலே சொல்கிறோம் பாஜார் இல்லையா. ஸோ பாஜாரில் இருக்குது, எந்த பாஜாரில் இருக்குது, அல்லது எந்த கடை தெருவில் இருக்குது. பாஜாரை கடை தெருவுன்னு தானே நம்ம சொல்லுவோம் இல்லையா, மார்க்கெட்டுக்கு. சரி, உன்கி தூகான் படே பாஜார் மே ஹே, பெரிய பாஜாரில் இருக்குது. இப்போ இதுலேயும் இன்னொரு கிராமர் இருக்குது. படா பாஜார் அப்படின்னா பெரிய பஜார். அங்கே அடுத்தது வேற்றுமை உரு போகிறதுனால அந்த படாங்கிறது படேன்னு இங்கே கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல படேன்னு வருது. பாஜாருங்கிறது சிங்குலராக இருந்தாலும் பாஜார் மே ஹே அப்படின்னு இருக்குல்ல, அதனால் அந்த மேங்கிற வேற்றுமை உருபு வரும்போது அந்த பெயர் சொல்லுக்கு அடுத்து, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும்போது முன்னால் உள்ள அந்த படாங்கிறது அந்த விசேஷன் அஜெக்டிவ் வந்து ஆண்பாலாக இருக்கிறதுனால ஏன்னு மாறுது. இதுவே பெண்பால் படி இருந்துச்சுன்னா அதில் ஒரு சேஞ்சும் ஆகாது. சரி, இப்போ அது ஃபெமினேங்கிறனால நம்ம எழுதியிருக்கோம். அவருடைய கடை பெரிய கடை தெருவில் இருக்கிறது. இன்கா குர்தா அப் சாஃப் ஹே, இவருடைய குர்தா சட்டை அப் சாஃப் ஹே, இப்பொழுது சுத்தமாக இருக்கிறது. இவருடைய சட்டை இப்போது சுத்தமாக, சாஃப்னா சுத்தம்,
ஸோ இன்கா குர்தா, குர்தா அப்போ ஆண்பால். தும்ஹாரே சாத் யஹ் அப்படிங்கிறத வச்சு தான் இது வருது. அதாவது தும்ஹாரே சாத் இஸ் ஆத்மி கா கியா சம்பந்த் ஹே. ஸோ உன்னுடன் கே சாத் இருக்கு இல்லையா, உன்னுடன் இஸ் ஆத்மி. இப்போது யஹ் ஆத்மி அப்படின்னா இந்த மனிதன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இஸ் ஆத்மின்னு வந்ததுக்கு காரணம் கா சம்பந்த்னு அடுத்தது வருது இல்லையா. ஸோ அப்போதை பார்த்த மாதிரி வேற்றுமை உருபு ஒன்று அந்த ஆத்மிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வர்றதுனால யஹுங்கிறது இஸ்ன்னு மாறியிருக்கு. இல்லைன்னா யஹ் ஆத்மி. இப்போது கேள்வி கேட்கும்போது யஹ் ஆத்மி கौन ஹேன்னு கேட்கும்போது யஹ் தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். அதே சமயம் யஹ் ஆத்மி கா இந்த மனிதனுடைய அப்படின்னு நமது அல்லது இது மனிதனுடன் அந்த மாதிரி அர்த்தம் வரும்போது வேற்றுமை உருபு வரும்போது அது யஹுங்கிறது இஸ்ன்னு மாறியிருக்கு. ஸோ உன்னுடன் இந்த மனிதனுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த காங்கிறது தான் நம்ம ஹிந்தியில் உபயோகப்படுத்துகிறோம். பட் மனிதனுக்குங்கிற அர்த்தம் நம்ம சொல்கிறோம். மனிதனின் தொடர்பு என்ன அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கு. யஹ் ஆத்மி மேரே சாத் கார்கானே மே காம் கர்த்தா ஹே. இந்த மனிதன் இப்போ பாருங்க அந்த வேற்றுமை உருபு இல்லாததுனால யஹ் ஆத்மி இந்த மனிதன், அப்பவும் அது யஹுங்கிறது இந்தங்கிறது தான் குறிக்குது. இந்த மனிதன் மேரே சாத் என்னுடன் கார்கானே மே தொழிற்சாலையில் காம் கர்த்தா ஹே வேலை செய்கிறான். பேடு சே பூல் கிர்தே ஹே மரத்திலிருந்து பூ விழுகிறது. ஸோ சே ஃப்ரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ளது. மரத்திலிருந்து பூக்கள் விழுகின்றன. சரி, இந்த இடத்துல கிர்தேன்னு ப்ளூரல் இருக்குது, அதனால நம்ம விழுகின்றன சொல்லணும். பூல் அப்படிங்கிறது ஆண்பால், அதுக்கு ப்ளூரலும் பூல் தான். பல்லும் ஆண்பால் தான், அதுக்கு ப்ளூரலும் பல் தான். ஸோ அந்த கிர்தேஹேவை வச்சு தான் நம்ம அது ப்ளூரல் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பேடு சே பூல் கிர்தேஹே மரத்திலிருந்து பூக்கள் விழுகின்றன. मैं उनके दोस्त से मिलता हूँ. நான் அவருடைய நண்பருடன் சந்திக்கிறேன். அதாவது நண்பரைங்கிறது தான் நம்ம மில்னா அப்படிங்கிற சந்தித்தல்ங்கிறதுக்கு சேயை தான் நம்ம யூஸ் பண்ணணும். வித் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் யூஸ் பண்ணணும். மே உன்கே தோஸ்த் சே, நான் அவருடைய, உன்கேன்னு இருக்குல்ல அதுக்காக இந்த சென்டென்ஸு. கே தோஸ்த் அவருடைய நண்பருடன் நண்பரை சந்திக்கிறேன். பாயி சே பஹன் சோட்டி ஹே. ஸோ இது கம்பேரிசனில் வருது சேயை உபயோகப்படுத்தி. பாயி சே சகோதரனை விட, பெஹன் சோட்டி ஹே சகோதரி சிறியவள் அப்படிங்கிற அர்த்தம் வர்றதுனால சோட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பெஹன் பெண்பால்ங்கிறதுனால. எழுதுறது பஹனாக இருந்தாலும் நம்ம வாசிக்கிறது உச்சரிக்கிறது பெஹன் அப்படிங்கணும். எழுதும்போது பஹன்னு எழுதணும். ஏன்னா ரெண்டாவது எழுத்து அகரம் முடிஞ்ச எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஹ அப்படிங்கிறது இருக்கும்போது அந்த அகரத்தில் முடிகிற எழுத்து ஏ அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும், சவுண்டில் வரும், உச்சரிக்கணும். சரி, இதுதான் இதனுடைய சில எடுத்துக்காட்டுகள் அல்லது சில பிரயோகங்கள். இப்போ ஓரளவு இதை திரும்ப திரும்ப நீங்கள் அதை பார்த்தீங்க, சொல்லி பார்த்தீங்க, ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஓரளவு மனசில் பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா சென்டென்ஸு சிச்சுவேஷனை வச்சு அப்படி இப்படின்னு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ காக்கேக்கியை வச்சு அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை கேட்டதுனால தான் இந்த எக்ஸாம் டைம்லையும் இருக்கட்டுமேன்னு இதை போட்டு விட்ருக்கேன். இதில் உள்ள கிராமரும் உங்களுக்கு எப்படியும் உபயோகப்பட தான் போகுது. அதனால் சப்ஜெக்ட்டுக்கும் இது யூஸ் தான் ஆக போகுது. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.